11 குறைஞ்சிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 68 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 55 இடங்கள். தனி பெரும்பான்மையே தாவேகா தொடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நிலையில அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாஜக, பாமக இந்த இரண்டு கட்சிகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 9 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள் ஏறக்குறைய 12 இடங்கள் வரைக்கும் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. சிபிஎம் 2 இடங்கள்லையும், ஐயுஎம்எல் ஒரு இடத்துலையும் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. ஸோ தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில பிற கூட்டணி கட்சிகள் 2 பக்கத்திலையும் 10 தொகுதிகளில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. அந்த எண்ணிக்கை அப்படின்றது யார் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு? தனி பெரும்பான்மையை தாவேகா இன்னும் வரக்கூடிய சுற்றுகளில் பெறுமா, இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் இதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் யாருடன் அணி மாறுவார்கள் என்ற பல விஷயங்கள் தொடர்ச்சியாக கேள்வியாக எழுது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட அரசியலுக்கு இனிமேல் கம்பேக் இருக்கா? இப்ப எம்ஜிஆர் வரும்போது அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த சூழ்நிலை இப்ப எதிரொலிக்குமா, இல்ல கடந்த காலமா இருக்காது இன்ஸ்டின்டிவா உடனே டெசிஷன்ஸ் எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு, அடுத்தடுத்த தேர்தலே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அடுத்தடுத்த தேர்தல்களில் தான் தெரியும். இது 111ங்கிறது இவ்வளோ ட்ரெண்டாக பார்த்தா தனி மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய சூழலில் தான் போயிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் 100 கீழே இருக்கும்போது தனி மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்போ தனி மெஜாரிட்டியும் அதிகாரமும் விஜய் பக்கத்தில் கிடைக்கக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் 111 வந்துடுச்சு. காங்கிரஸ் ஒரு 4-5 இருக்குது, கம்யூனிஸ்ட் 2 இருக்குது, விசிகா 1 இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள அந்த மேண்டேட்டை மீறி இன்னொரு கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சுன்னு தான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க 100க்குள்ளே நிற்பாங்கன்னு சொன்னால் மாற்று விஜய் சிஎம் இல்லாமல் தாவேக்கா இல்லாமல் மாற்று அரசு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 111ங்கிற ஒரு சூழ்நிலையில் மற்ற காங்கிரஸ் மற்றவங்க ஆதரவில் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள சூழல் தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்குமா? ஏன்னா ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது கசந்து இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ ராகுல் காந்தியோட வியூகம் மக்களவை தேர்தலுக்காக இங்கே பெஞ்ச்மார்க் போடுவாரா? கண்டிப்பாக ராகுல் காந்தியோட அணுகுமுறையில் மாற்றம் இருக்கும். 38 விழுக்காடு வாக்கு டிவிகே வந்ததுனால அவங்க டிவிகே காட்டி ஸ்டாலின்கிட்ட பேரம் பேசுவாங்க, அல்லது அவங்க டிவிகே கூட கூட்டணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க உருவாகும். அதுதான் நான் தெளிவாக சொன்னேன். 22 எம்பி இருக்குது, மாநில அதிகாரத்தை இழந்தாச்சு. மத்திய அதிகாரத்தில் ஒரு பாஜக கிட்ட முன்ன மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டாமல் ஒரு தன்மையில் போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நான் சொன்னேன். இப்போ நீங்கள் நெக் டு நெக் இருந்தாலோ அல்லது 2வது டிசிசிவாக வந்தாலோ அது பிரச்சனை இல்லை. நெக் டு நெக்குங்கிறேன் தாண்டி 67-57ன்னு 3வது இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரே பிடிநிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெல்லி அரசியல் உள்ள 22 எம்பிக்கள் தான். இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சதி செய்தது ராகுல் காந்தி. மீண்டும் 38 விழுக்காடு வாக்கில் விஜய் வந்த பிறகு ராகுல் காந்தியோட முடிவு எப்படி இருக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும்போது அது தொடர்பாட்டு யார் மூவை எடுக்காங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஸ்டாலினா ராகுலாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கார்டை பார்த்துலாம் ஒரு முறை நாம திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்களில் போட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக 176 இடங்களில் சின்னத்தின் அடிப்படையில் 176 இடங்கள் அவங்க போட்டிக்கிட்டாங்க. 42 இடங்கள் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 28 இடங்கள் அவங்க போட்டிட்டாங்க. 5 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. தேமுதிக 10 இடங்களில் போட்டிட்டாங்க, 2 இடங்களில் தான் முன்னிலையில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 8 இடங்கள், ஒரு இடத்தில் தான் முன்னிலையில் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளும் தலா 5 இடங்களில் போட்டிட்டாங்க. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துலையும் முன்னிலையில் இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் போட்டியிட்டது, ஒரு இடத்துல தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பெரும்பாலான கட்சிகள் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம் இந்த எந்த கட்சிகளும் பெரிய அளவுக்கு அந்த 50% கூட ஸ்ட்ரைக் ரேட் அவங்க கொடுக்கல அப்படின்றது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டிட்டாலும் கூட 5 இடங்களில் ஏறக்குறைய 20% தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் போட்டிட்டு 2 இடங்களில் தான் முன்னிலையில் இருக்காங்க. இதை கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. தாவேகா 109 இடங்களாக இப்போ குறைந்திருக்கு முன்னிலை நிலவரம். இதுக்கு முன்னதாக 113 எண்ணிக்கை வரைக்கும் அவங்க தொட்டாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. 109ஆக குறைந்திருந்தாலும் கூட அந்த லெவல் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் 14 இடங்களில் அவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த எப்பனாலும் இந்த லீடிங் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 68 இடங்களில் முன்னிலை இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 57 இடங்கள், அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருக்கு. இதற்கு முன்னதாக 53 வரைக்கும் திமுக குறைந்திருந்தது. இப்போ 4 இடங்களில் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. பல மூத்த அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்றது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. குறிப்பாக ஆவடி நாசர்,
தூத்துக்குடியில் கீதா ஜீவன் போன்றவர்கள் எல்லாம் கடுமையான ஒரு பின்னணியில் சந்திச்சிருந்தாங்க. சேப்பாக்கம் சைதாப்பேட்டை தொகுதியிலையும் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏறக்குறைய 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக பல சுற்றுக்களில் பின்னடைவை சந்தித்து வந்த அமைச்சர் கே என் நேரு இப்போ முன்னிலை பெற்றிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பின்னடைவை சந்திச்சிருந்தார் அப்படின்னு கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இனிமேல் அதிமுகவுக்கு என்ன சவால் இருக்கும், திமுகவுக்கு என்ன சவால் இருக்கும்?